அனைவருக்கும் வணக்கம். தேவராஜன் வந்தோடனே கேட்குறாரு, "என்ன வாரம் வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி என்னன்னா, அ எல்லா படங்களும் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கல்வன் வந்து 4 வருஷ உழைப்பு அது. ஸோ 4 வருஷம் நடிச்சு, அது கரெக்ட்டா சேல்ல வந்து அந்த ஓடிடி, டிஜிட்டல் எல்லாம் வித்து, அது லாக் ஆகும்போது தான், அந்த எல்லாரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட் டிசைட் பண்ணுவாங்க. அதனால ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிருவாங்க. அந்த ஸ்லாட் வந்து ஒண்ணா வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ். ஸோ நீங்க ரொம்ப பதட்டமாயிராதீங்க. 3 படத்துலயுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு. ஒரு ஒரு பேக் ட்ராப், ஒரு கதை, ஒரு ஒரு உழைப்பு, ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டா இருக்கு படத்துல. ஸோ அப்படிதான் அந்த 3 படமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்றேன். இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். ஃபர்ஸ்ட்டு ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்ல மீட் பண்ணேன். ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் காக்கா மோட்டை அவனோட முக்கியமான பிரேக் அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யல. இப்போ நாங்கள் வேலை செய்கிறோம். அவங்க அந்த கதை வந்து அனுப்புறேன் நாங்க. எனக்கு ஒரு டவுட். ஐஷு கதை அனுப்புது. நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர்? ஏதாவது மொக்க பண்ணி அனுப்பிச்சிடுமா? 15 நிமிஷம், 20 நிமிஷம் தான் இருக்குமா? கெஸ்ட் ரோல் மாதிரி தான் அனுப்பிச்சுடுங்க. ஐஷு கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ற ஐடியால இல்ல நானு. ஆனந்தமாக கதை கேட்கிறேன் கேட்டேன். இன்டர்வல் பிளாக் அப்போ உண்மையாவே அழுதுட்டேன் நான். உண்மையாவே இட் சோ நைஸ் நரேஷன். அப்ப சொல்லிட்டேன், சார் இந்த படம் நான் கண்டிப்பா பண்றேன். நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க அப்படின்னு. அப்படியே ஓடிடலான்னு பார்த்தாரு ஆனந்த். இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு. இட்ஸ் நைஸ் ஃபிலிம். ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஒரு கப்புள்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ். என்னன்னா இப்போ இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போறாங்க. இல்ல ஒரு 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 டிராமா அவங்களுக்கு நடக்குதுன்னா, அது வந்து பக்கத்துல இருக்கிறவங்க, தூரத்துல இருக்கிறவங்க எல்லாமே 1000 பேசுவாங்க. பட் அவங்க 2 பேருக்கு ஒண்டி தான் தெரியும். அவங்களுடைய ஹவ் தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு. ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அந்த அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ தெல் பி லாட் ஆஃப் கப்புள்ஸ். ஒரு 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 3 கப்புள் இருக்காங்க இந்த ஃபிலிம்ல. அவங்களுடைய டிஃபரன்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப் இது எல்லாமே வந்து இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காரு. இது வெரி குட் டைரக்டர். அவரும் ஜெகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஜெகதீஷ் இஸ் வெரி நைஸ் சினிமாட்டோகிராஃபர். இந்த படம் வந்து லைவ் சவுண்ட். ஸோ டப்பிங் கிடையாது. அங்க பேசுறது தான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ், 6 மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கும். ஐஷு வேற இருக்காங்க. ஸோ வந்து போட்டி போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம். பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக், தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும். ஸோ கஷ்டப்பட்டு 2 பேருக்குமே டிஃப்ரெண்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அது வந்து டெஃபினட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு லிரிக் ரைட்டர்ஸ் இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ். கார்த்திக் நேதா, ஜிகேபி, ஏகாதசி, அறிவு அண்ட் வினுலக கவி. ஸோ thanks to all of them. எல்லாருடைய art director, the cameraman, and all the co-actors. They all done very nice. Live sound நல்லா பண்ணுவாங்க. Co-actor Abdul, Mahalakshmi, இளவரசு சார், ரோஹினி மேம், கீதா மேம், and நந்தினி மேம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது. எல்லாமே நல்ல ஆக்டர்ஸ். இளவரசு சாருக்கு வந்து உண்மையாவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்கு. அவங்க வந்து ஒரு பொண்ணை பத்தி ஒரு பேசுவார். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல. ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸ் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எல்லாருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. தேங்க்ஸ் டு வருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார். இஸ் வெரி பேஷனட் பர்சன். ஸோ ஐ விஷ் தம் பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்ப பார்த்துட்டே இருக்கேன் சார். அதற்காகவே இனிமே இன்னொரு வீடு வாங்கணும். தங்க முட்டையை தேடக்கூடிய சினிமா உலகில் காக்கா முட்டையை கையில் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு மனுஷி. தமிழ் சினிமாவில முதல்ல ஹீரோஸ் முன்பே தமிழ்ல டபுள் ஆக்ஷன் பண்ணது நடிகை தான். தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு முதல்ல போனது ஒரு நடிகை தான். இன்று சினிமாவில் வெறுமனே ஒரு ப்ராப்பர்ட்டி பொருளாக அல்ல, கருப்பொருளாகவே மாறி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு சொல்லக்கூடிய முக்கிய நாயகிகளில் முதன்மை நாயகி எங்களுடைய டியர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை ஒரு பெரிய கரவொலியோடு படிக்கிறேன். தேங்க்யூ ராஜ்மோகன். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். இந்த வருடத்தோட முதல் படம். போன வருடம் எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது. என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்டுருக்காங்க. பட் ஐ திங்க் கண்டிப்பா அது நம்ம கையில இல்லை. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், ஓடிடி, டிஜிட்டல் இந்த ஒரு ப்ரெஷர்னாலதான் இது நடந்துட்டு இருக்கு. பட் congratulations Jivi for your Kalvan which is released yesterday and it's a ரொம்ப நல்ல படம். நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. and firstly congratulations for that. and coming back to Dear is very very dear to me. எனக்கு ரொம்ப ரொம்ப dear ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். and இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க. தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம்.
நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேம்க்கு. என்னோட அப்பாவை நடிச்ச இளவரசன் சாருக்கு, என் அம்மாவை நடிச்ச கீதா மேம்க்கு, அப்புறம் நந்தினி, காளி வெங்கட், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட் எல்லாருமே இங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்ன ரொம்ப அழகா காமிச்சிருந்தாரு. என்னோட எல்லா படத்துலயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அண்ட் அப்துலோட நான் இது ஒரு 3வது படம் நினைக்கிறேன். எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்க நடிச்சிட்டு இருக்கும்போது சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்புல, ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க அப்துல் அப்படின்னா, ஒரு செட்டே வந்து அழகா எவ்வளவு சந்தோஷமா எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த அந்த படம் சூப்பரா வரும்ல அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா ஞாபகம் வந்தது. பிகாஸ் இங்க இதுல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்க செட்டுக்கு போனோம்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நானும் ரோஹிணி மேம்லாம் உட்காந்து பேசணும்னா கதை கதையா பேசிட்டே இருப்போம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்றதுல நான் அவ்வளோ அவங்கள அட்மயர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு தேங்க்யூ ஸோ மச் ரோஹிணி மேம் ஷேரிங் ஷீஸ் சச் ஒரு அவங்க பேசுறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன். சம்மன் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே இளவரசன் சாரா இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகா இருந்தது. அந்த மாதிரிதான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகா வந்திருக்கு. அண்ட் என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங். லைக் கடந்த ஒரு 3 வருஷமா ஒரு டிராவல் இருந்திருக்கு. ஆனந்த் காஃபி தான் நான் தான் போட்டு கொடுத்தேன். சும்மா சொல்றாரு. நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க மறுபடியும் போட்டு தரேன். ஓகே. ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ, இஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு மற்ற படங்கள்ல ஏதாவது ஒரு சஜஷன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டா எனக்கு வந்து இந்த டிராவல்ல வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பரா எனக்கு வந்து கிடைச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துல வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஆனா. யூ ஆர் ரியலி அ பிரில்லியன்ட் கை அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங். ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்துல ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா கிடைச்சது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷமா. அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அடுத்த படம் கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே. காஃபி வேணாம், டீ கொடுக்கவா? ஓகே. And then coming back to my producer, Arun Tirukuruneni, all the way from Hyderabad. Such a lovely person. நீங்க அவர் முகம் பார்த்தாலே தெரியும். இப்படி பால் வடிகிற ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். இஸ் ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர். எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க. ஐயோ இவ்வளவு காசு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா ஐ திங்க் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமால அப்படின்றது. பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளவு வேணா செலவு பண்ணுவாரு, நல்லா வரணும் அப்படின்றதுதான் ஒரு மைண்ட் செட்டா இருந்து வேலை செஞ்ச வருண். அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு. இட் இஸ் yet to release. It's Hindi and Tamil. It's called Manik. 2 படம் பண்ணியிருக்கேன் வருண். And my travel with Varun is also equally வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 years பேக் மீட் பண்ணேன். அண்ட் இந்த படத்துல வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்க கதாநாயகன் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி இல்லைன்னா ஐ திங்க் ஹீஸ் த மெயின் பில்லர் ஃபார் ஆர் ஃபிலிம் டியர். தேங்க்யூ டியர் ஜிவி ஃபார் டூயிங் டியர் அண்ட் மேக்கிங் இட் டியர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். யூர் அ டார்லிங். அண்ட் ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அவரோட மியூசிக் நான் ஃப்ளைட்ல பார்த்தேன். கதை இருக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். என்னை மதிச்சு அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி ஐ கான்ட் திங்க் அபவுட் எனிவன் எல்ஸ். இப்ப படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஸோ தேங்க்யூ சோ மச் ஜிவி ஃபார் பீயிங் வண்டர்ஃபுல் கோஸ்டார், வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்துல எனக்குன்னா நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பே ரணசிங்கம் படம் நடிக்கும் போது எனக்கு ஜிவி பத்தி அவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு 3 பேரு, இப்போ ஒரு அண்ணன் இருக்காரு. அப்போ ஜிவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டா ஒரு பொறாம நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜிவி கிட்ட. அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது. அங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம். எல்லாரையும் ஸ்டேஜ்ல கூப்பிட்டாங்க. என்ன ஜிவி இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் யாரும் இல்லையோ? மியூசிக் டைரக்டர் கூட அதான் நானும் யோசிக்கிற விஷயம். மியூசிக் டைரக்டர் இல்ல நினைக்கிறேன் இந்த படத்துல. பார்த்தா அவர் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு. அவருக்கு தெரியல. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் நீங்க
கண்டிப்பா ஒரு நல்லபடியா எழுதி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ஜெனரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள் ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்ல வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.